ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டிஎன்பிசி கொஸ்டின் தான் ஜிஎஸ் சம்மந்தமாக வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து என்னென்ன, அதிகம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஈரோடு இருக்குது. அந்த பரப்பளவு கூட நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனால் அந்த மாவட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தர்மபுரி இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் காடுகளின் பரப்பளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் ஆர்டர் வைஸ் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன, செகண்ட் பிளேஸ் என்ன, தேர்ட் ஃபோர்த்லாம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ஈரோடு வருது, செகண்டு கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், 4 வேலூர், 5 வந்து நீலகிரி, 6வது வந்து தர்மபுரி வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் 5 பிளேஸை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே ரொம்ப போதும். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து என்னென்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தர்மபுரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு.